இந்த லிப்ஸ்டிக்கை கூட நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாவ், இந்தா நீயே போட்டு விடு. லிப்ஸ்டிக் நல்லா தான் இருக்கு. அப்புறம் போடுறவங்களும் ஹலோ சார், நான் இந்த 1000 ஹாய் மேம், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி. நல்லா இருக்கு, ஆனா வேண்டாம், நீ கிளம்பு. சார், நான் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். நோ தேங்க்யூ. ஓ, சார் கால் பண்றாரு. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். நேற்று எங்கே இருந்த விவேக்? சார், நேற்றுக்கு ஃபீல்டில் தான் சார் இருந்தேன், சவுத் மும்பை. அப்போது சேல்ஸ் ரிப்போர்ட் ஏன் அனுப்பலை? சார் அது லேட் ஆயிடுச்சு சார், நான் இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சுறேன் உங்களுக்கு. இங்கே பாரு விவேக், நான் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போ ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். அது 12 மணியோ 2 மணியோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. சாரி சார், நான் இப்போவே அனுப்புகிறேன். கவனமாக கேளுங்க. இன்னைக்கு வேலையை இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வேலை சுலபமாக இருக்கும். நீங்கள் யாரும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க, அப்போ தான் முன்னேற்றம் கிடைக்கும். சார், ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் சார். ஆக்சுவலி மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் டெலிவரி பாய் மட்டும் தான் சார் எதிர்பார்க்குறாங்க. எங்களை மாதிரி சேல்ஸ் பாய்ஸ் எதிர்பார்க்கல சார். அவங்க இன்கேஸ் ஏதாச்சும் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா கூட அவங்க ஆன்லைனில் தான் சார் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ப்ராடக்ட் கடைகள்லையும் இல்லை, ஆன்லைன்லேயும் இல்லை, உங்ககிட்ட மட்டும்தானே கிடைக்கும். அதனால் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே வர மக்களுக்கு இதை சேல்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குவார்ட்டரோட டார்கெட் 1 lakh. அப்புறம் அதை கம்ப்ளீட் ஆகலான்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்புறம் வந்து சாரி அது இதுன்னு சொல்லக்கூடாது. 1 lakh டார்கெட்டா? ஏதாவது பண்ணணும். என்னடா இது, என்ன மாதிரியான வாழ்க்கை இது? இந்த டார்கெட் பெரிய தொல்லையா மாறிடுச்சு. பேசாம இந்த ஜாபை விட்டுட்டு வேற ஜாபை தேடிதான் ஆகணும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே. பொண்ணை பார்த்தா மாடல் மாதிரி இருக்காளே, ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பெரியவங்க சொல்றது உண்மைதானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையே. மோதி தான் பார்ப்போமே. ஹாய் மேம். ஹலோ மேம், நான் நான் ஆயுர்வேதிக் கம்பெனிலேருந்து வரேன். எங்கள் கம்பெனியில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். புதுசாக ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே ஆன்லைனில் கிடைக்காது மேடம். அது ஓகே, பட் ஐ டோன்ட் நீட் எனி ப்ராடக்ட்ஸ். பட் வை மேம்? ஏன்னா எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் தேவையில்லை. தேங்க்யூ. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். ஒரே தடவை நான் சொல்கிறது கேளுங்க மேம் ப்ளீஸ். எங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் மேம். ப்ளீஸ் பாருங்கள் மேம். 2 நாளாக என்னோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேல் பண்ண முடியல மேம். ஓகே, கம் இன்சைட். தேங்க்யூ மேம். நீ உட்காரு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே.
இந்தா. தேங்க்யூ. என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? மேம் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆயுர்வேதம். எஸ் மேம். Should I take out the product? Yeah, please. ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் மேம். நைஸ். மேம் நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க மேம். இந்தாங்க மேம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேம். வாவ். இந்தா. நீயே போடு. மேம் நான் எப்படி போட்டு வர்றது? இட்ஸ் ஓகே, நீயே போடு. லிப்ஸ்டிக் நல்லா தான் இருக்கு. அப்புறம் போடுறவங்களும். உன்னோட டார்கெட்ல எவ்வளவு ரீச் பண்ணோம்? டார்கெட்ல நான் ரொம்பவே பின்னாடி இருக்கேன் மேம். என்னோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகாதால என்னோட சேலரி கூட இன்க்ரீஸ் ஆகல மேம். சேலரி இன்க்ரீஸ் ஆகாம எனக்கு எப்படி மேம் கல்யாணம் நடக்கும்? கல்யாணமா? அப்போ கல்யாணத்துக்காக தானா? அப்புறம் கல்யாணம் எப்படி, லவ்வா அரேஞ்ச்டா? லவ் மேம். ஓஹோ, லவ்வா? சோ லவ் பண்ற. உன்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நானே எடுத்துக்கிறேன். டோன்ட் வரி. கல்யாணம் பண்ணிக்க போறானா அப்போ ஏதாவது பெருசா யோசிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை வச்சு நீ எப்படி மெயின்டைன் பண்ணுவ? விலைவாசி எல்லாம் எவ்வளவு ஏறிடுச்சு. ஏதாவது சாதிக்கணும்னா பெருசா யோசிக்கணும். மேம் பெருசா எப்படி யோசிக்கிறது? இந்த ஜாபே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைச்சது. காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை மேம். எதுவுமே கஷ்டமான வேலை கிடையாது. இத பாரு, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அதே சமயத்துல நேர்மையாவும் வேலை செய்யணும். அப்புறம் உன்னை பார்த்த வரைக்கும் உன்கிட்ட ரெண்டுமே இருக்கு. கஷ்டப்பட்டும் வேலை செய்யற, நேர்மையாவும் இருக்க. இப்ப நீ பெருசா யோசிக்கலனா நீ பெரிய ஆளாவும் ஆக முடியாது. ஆனா மேம் நான் பெருசா என்ன யோசிக்கிறது மேம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை உன்னோட சம்பளம் 10 மடங்கா கொடுத்தேன்னா? என்ன 10 மடங்கா? உனக்கு பெரிய இன்கம் வரணும்னா நான் சொல்ற வேலை நீ செய்யணும். கமிஷனும் டபுளா கிடைக்கும். மேம் 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 நான் இதுக்கு என்ன பண்ணணும்? இதேதான். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதேதான், சேல்ஸ் பண்ணணும். அப்புறம் நீ சேல்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க. மேம் 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 இது எந்த கம்பெனி ப்ராடக்ட்? கம்பெனி எதுவும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இப்ப நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ். இப்ப நாம இத செலிப்ரேட் பண்ண போறோம். என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. மேம் ஆனா அது என்ன கம்பெனி? Don't worry about the company. கம்பெனி ரொம்ப பழசு, ஆனா அது நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் அதோட டிமாண்ட் எப்பவுமே ஹையா இருக்கும். சரி சொல்லு, என்ன குடிக்கிற? மேம் நான் கோகோ கோலா. கோலா? நான் உனக்கு கோலா கொண்டு வரேன். அட ஒரு நிமிஷம் இரு. Cheers. ஓ நான் மறந்துட்டேன். Yes. Cheers. இது ஜூஸ் தானே மேம்? ஜூஸ் தான், திராட்சை ஜூஸ், Black grapes. ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஜூஸ் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே. நான் இன்னும் நிறைய குடிக்கிறேன்.
Let's dance. Come. தேங்க்யூ ஃபார் த எவ்ரிதிங். நான் அர்ஜென்ட்டு வெளியே போக வேண்டியிருக்கு. உன் ப்ராடக்டோட காசும் அட்வான்ஸும் இங்கே வச்சுருக்கேன். see you on Monday. அடடா, ஒரு பக்கம் என்ஜாய்மெண்ட், இன்னொரு பக்கம் காசு. லைஃப் ஓகே தான், இதுதான் வாழ்க்கை. சார், நான் எல்லா ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணி முடிச்சிட்டேன் சார். வெல்டன் விவேக், இன்னைக்கு நீ கலக்கிட்ட. சார், உங்கள் மோட்டிவேஷன் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். என்னோட தத்துவம் ஒன்னே ஒன்றுதான், இன்னைக்கு வேலைக்கு இன்னைக்கே முடிச்சிடு. அது உன்னோட வெற்றியை உருவாக்கி தரும். எஸ் சார். சார், நான் என்னோட வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் என்ன சார் சேல்ஸ் பண்ணணும்? என்ன சேல் பண்ணுவியா? என்னப்பா, ஆயுர்வேதம் தான் சேல் பண்ணணும். இங்க பாரு, உன்கிட்ட தான் பொருள் தீந்துடுச்சு, கம்பெனியில் இல்லை. அதனால புது ஸ்டாக் வந்திருக்கு, போய் சேல் பண்ணு. ஓகே சார். எஸ் எஸ் சார். தேங்க்யூ. விவேக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் பை. பாய். Come in. ஹாய். உட்காரு. சரி சொல்லு, என்ன எடுத்துக்கிற? தண்ணி, டீ, காஃபி? தண்ணி போதும். எடுத்துட்டு வரேன். இந்த தண்ணி குடி. அப்புறம் இப்போ வேலை பத்தி பேசலாமா? கண்டிப்பா. அந்த ப்ராடக்ட் எடுத்துருவாங்களேன், அதோட டிமாண்ட் எப்பவுமே மார்க்கெட்ல ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்களே. இப்பவே கொண்டு வரேன். இதை நான் விற்க மாட்டேன். நீ இல்லைன்னா யாரும் கொப்ப வைப்பாங்க.
போதும் உட்கார்ற. பாக்கெட் எடுத்துக்க. இல்லை, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன். நீயா? யார் நல்லவனா? நேர்மையானவங்க? ஒரு வாட்டி இந்த வீடியோ அவனுக்கு காட்டு. பாரு நல்லவனே, நீ பண்ண காரியத்தை பாரு. விடு, என்ன விடு, என்ன போக விடு, விடு. இது 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 நான் பண்ணல. இது நான் இல்லை. அப்போ அது நீ இல்ல. இல்லை. போய் சொல்ற. பேபி, அது நீதான். என்னன்னா, ஜூஸ் குடிச்சு நீ ரொம்ப நாட்டி ஆயிட்டு இருக்க. அப்புறம் என்னையும் நாட்டி ஆக்கிட்ட. இது எடுத்துக்கிறியா இல்ல ரேப் கேஸ்ல உள்ள போறியா? இங்க கஸ்டமர்னா காசு வச்சு வெயிட் பண்றாங்க, ஆனா சேல்ஸ்மேன் பிகு பண்ணிட்டு இருக்காரு. டேய், இது சுதந்திர நாடு இந்தியா. இங்க சாப்பாட்டை விட போதை பசி தான் அதிகம். எல்லாரும் போதையில தான் முழுகி இருக்கானுங்க. எங்களுக்கு வெறும் காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். என் ஸ்கூலுக்கு போய் பாரு. ஸ்கூல்ல 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யூனிவர்சிட்டி, காலேஜ், எங்க போய் கேட்டு நின்னாலும் ஒரு செகண்ட்ல வித்து தீந்துருண்டா. உன் வேலை இது 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும். புரிஞ்சுதா? 2 லட்சம் ரூபாய் டீல். எட்ராத எட்ராத. ஹலோ சார். என்ன விவேக், ரொம்ப சந்தோஷமா இருக்க? எஸ் சார், ஐம் வெரி ஹாப்பி சார். சார், நான் இந்த கோட்டரோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன். நீங்கள் டபுள் த ப்ராடக்ட் அனுப்புங்க சார். டபுள் சேல்ஸ் பண்ணுவோம் சார். டபுள்? வாவ், குட் ஜாப் விவேக், குட் ஜாப். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஐ வில் அரேஞ்ச் இட். தேங்க்யூ. குட் ஈவினிங். வாடா வா, உன் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். பாருடா, என்னடா தோரணை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஓகே. இது சுதந்திர நாடுடா இந்தியா. இங்க சாப்பாட்டை விட போதை பசிதான் அதிகம். எல்லாரும் போதையில மூழ்கி இருக்கானுங்க. புரிஞ்சுதா? எங்களுக்கு ஜஸ்ட் காசு சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். ஏன் ஸ்கூலுக்கு போய் பாரு. ஸ்கூல்ல 9th 10th ஸ்டூடெண்ட்ஸே இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யூனிவர்சிட்டி, காலேஜ், எந்த கேட்டுக்கு போனாலும் 2 செகண்ட்ல வித்து தீர்ந்து. ஓ வேலை இது 2 லட்சம் ரூபாய்க்கு வித்து கொடுக்கணும். புரிஞ்சுதா? இது 2 லட்சம் ரூபாய் டீல். இதுதான் என்னோட பேக். இதுக்குள்ளதான் எல்லா சரக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் இந்த சரக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு கிடைக்கும். ஓப்பனா விற்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேல் மை ப்ராடக்ட்ஸ், இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ராக்கி, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவ எப்படி வீடியோ எடுத்தா?
நம்மளுக்கே ரிவீட் அடிச்சுட்டு போயிட்டான். ச்சே. உங்களுக்கு என்னாச்சு? கடந்த 6 மாசமா ஒழுங்கா தானே வேலை பார்த்தீங்க. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வேலை செய்ய தான் உங்களை இங்க வச்சிருக்கேன். 2 மாசமா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள இதை வித்தாங்க முடியாதுன்னா உங்க தலை செதறிடும். அப்படியே புதைச்சிடுவேன் இங்கேயே. புரியுதா? இங்க பாரு கவி, நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டே போடலாம். இல்லைன்னா அந்த ஆள் வீட்டுக்குள்ளே நம்மளை கொன்னுடுவான். வா. சரி வா. எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. போதுடா, நீயே உன் கையால் எங்களை கொன்னுடு. இப்ப இருந்து போனா அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படின்னா அப்படின்னா 2 மாசமா நீங்க ஒழுங்கா வேலையே செய்யல. இங்க பார், இன்னும் 1 வாரம் தான் டைம். இத வித்தாகணும். இல்லைன்னா உங்க 2 பேரையும் உசுரோட இங்கேயே புதைச்சிடுவேன். அதாவது ஆயுர்வேதிக்ன்ற பேர்ல எங்க பாஸ் இந்தியா ஃபுல்லாவே இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையா? அப்படின்னா இப்ப போனது உன்னோட பாஸா? எஸ், பிரதாப் அகர்வால். இது அவரோட ஒரிஜினல் பேரானு கூட எனக்கு தெரியாது. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்போ உங்க பிரச்சனை முடிஞ்சது. நீங்க எங்க போகணுமோ போங்க. இப்போ இந்த கேமை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுத்தே தீருவேன். டென்ஷன் ஃபுல்லாகவே நீ முடிச்சிடும். நீங்கள் கிளம்புற வழியை பாருங்க. கவனமாக கேளு. நாளைக்கு 2 மணிக்கு ஃப்ளைஓவருக்கு கீழே 2 கோடி. இல்லைனா 12:10க்கு ராஸ் சிங்கானியா வோஃப் பிரதாப் அகர்வாலோட மானம் கப்பல் ஏறிடும் ஆன்டி நார்கோட்டிக் பியூரிக் ஆஃபீஸில். சரியா 12 மணிக்கு 2 கோடி ரூபாய். ஞாபகம் இருக்கட்டும், எந்த தப்பு நடந்துடக்கூடாது. கவனமாக கேளு. நாளைக்கு 2 மணிக்கு ஃப்ளைஓவருக்கு கீழே 2 கோடி. இல்லைனா 12:10க்கு ராஸ் சிங்கானியா வோஃப் பிரதாப் அகர்வாலோட மானம் கப்பல் ஏறிடும் ஆன்டி நார்கோட்டிக் பியூரிக் ஆஃபீஸில். 2 பேரும் ஒழுங்கா வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க. சொல்றத கவனமா கேளு. உங்க 2 பேருக்கும் 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள இதை வித்தாகணும். இல்லைன்னா உங்க 2 பேரையும் இங்கேயே உசுரோடைய புதைச்சிடுவோம். பார்த்துக்க. சந்தீப், உடனே என்னோட அக்கௌண்ட்லேருந்து 2 கோடியை எடுத்துக்கிட்டு பைபாஸ் பிரிட்ஜு கிட்ட போய் நில்லுங்க. இல்லைன்னா எம்மான கப்பல் ஏறிடும்.